எப்படி நாம இந்த விரதம் எடுத்துக்கிறது? பொதுவா செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து உபவாசமாக இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு வழக்கம் இருக்கு. அந்த வழக்கம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க, உபவாசம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு கொஞ்சம் உபவாசமாக இருங்க. காலையிலிருந்து உபவாசம் இருந்துட்டு இல்ல எளிமையான ஏதாவது உணவு எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. அது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ காலத்துக்கு உள்ளாக முடிஞ்சா கோவிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு அம்மன் கோயிலோ, சிவன் கோயிலோ, முருகர் கோவில் இருந்தா கூட பரவாயில்ல. பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அங்க போங்க. போய் இறைவனை வழிபாடு பண்ணுங்க. சுவாமிக்கு ஒரு நெய் விளக்கு ஒண்ணு ஏத்துங்க. என்னுடைய கடன் தொல்லை எல்லாமே நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. இதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எளிமையான உணவுகள், ஏதோ ஒரு உணவு அந்த பிரதோஷ நேரத்துல வாங்கி நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கே போறீங்க அப்படின்னா சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் எப்படி பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த வழிபாட்டை செய்துவிட்டு இறைவனுக்கு நாம அர்ச்சனையோ இல்லை ஒரு நெய் தீபமோ என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சுட்டு வெளியில வரும்போது ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலை அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ற எல்லாமே இந்தந்த தேதியில தான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் கிடையாது. நான் அதை உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு, இந்த செவ்வாய் முடியல, அடுத்த செவ்வாய் செய்யவா, இல்லை நான் ஒவ்வொரு செவ்வாயும் செய்யவா அப்படின்னு கேட்டா கூட ரொம்ப விசேஷம்தான். கடன் அடைகிற வரைக்கும் செவ்வாய் தோறும் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து 2வது செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 28ஆம் தேதி நமக்கு வருது. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பிகைக்கு எளிமையாக ஏதாவது ஒரு அபிஷேகம். நீங்க வீட்டுல அம்பிகையினுடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பால் பழங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இல்ல அம்பாளை விக்கிரகமாக வச்சிருக்கிறீங்கன்னா வீட்டிலேயே கூட நீங்க இந்த அபிஷேகம் செய்யலாம். வீட்டுல எங்கள்கிட்ட படம் இல்லை, விக்கிரகம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நாங்க எளிமையா தான் பூஜை அறை வச்சிருக்கிறோம், ஆனா பக்கத்துல கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அம்பிகைக்கு எப்ப அபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிற நேரம் கேட்டுக்கோங்க. மற்ற காலங்கள்ல அந்த கால நெறிப்படி அபிஷேகம் நடக்கும். ஆனா செவ்வாய்க்கிழமை சில கோவில்கள், அம்பாள் கோவில்ல விசேஷமாக அபிஷேகம் நடக்கும். ஏன்னா நிறைய அபிஷேக பொருட்கள் கொண்டு வந்து பக்தர்கள் கொடுக்குற காரணத்தினால நீண்ட நேரம் அந்த அபிஷேகம் இருக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்ப அபிஷேகம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு பால் பச்சரிசி மாவு இந்த 2 பொருளும் வாங்கி கொடுங்க. ஏன்னா பால் நல்ல வளம் நலம் செல்வம் எல்லா விதமான சௌகரியங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த பச்சரிசி மாவு நமக்கு பிறவி கடனையும் நீக்கும், இப்ப வாங்கி இருக்கிற கடனும் நீங்கும், நம்முடைய துன்பங்களும் நீங்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இந்த 2 அபிஷேகம் அப்படிங்கிறது